உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த அண்ணன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுது? அண்ணன் வரட்டும், இன்னைக்கு நானே அதை நல்லா சத்தம் போட்டு விடுத. எனக்கும் பொறுமை எல்லாம் மீறிக்கிட்டே போகுது. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சான் அவன். மர்மோனே, அவன் வந்தா நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நான் அவன்கிட்ட பேசி கண்டிச்சுக்கிறேன். இந்த வந்துட்டான்ல. இல்லை, நீ என்னல போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்க? வீராவை பஸ் ஏற்றி விட்டுல வரேன். இல்லை நீ கிளம்பிட்டியா? போமா. என்னோட பாஸ்போர்ட் எங்க? அது பாஸ்போர்ட்டா? என்னைய கேட்டா நீ தானே வச்சிருப்ப. விளையாடாத, நீ கோவத்தை கிளப்பாத, மரியாதையா எடுத்து கொடுத்துரு. நான் முதல்ல டிக்கெட் போட்டு போகணும். லேட் ஆகுது இப்போ. இல்லை இல்ல, அது என்கிட்ட கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்? இல்லை இப்ப என்ன பிரச்சனை? இல்லை எங்க போச்சு பாஸ்போர்ட்? டேய் போது நிறுத்துடா. என்ன உன் மனசுல பெரிய நடிகன் நினைப்பா? இப்படி நடிச்சு தானே என்ன நம்ப வச்சிருக்க. இப்ப திரும்பவும் நடிச்சா நான் நம்பிடுவேனா? தேவலாம் பேசாத. என்னல பிரச்சனை? என்னாச்சு? வந்தது வராதமா தைய தக்கன் குதிச்சா என்ன தெரியும் எனக்கு? ஆமாண்டா, நான் அப்படிதான் பேசுவேன். நீ நடிச்சு நம்ப வச்ச என் கழுத்தை அறுத்துருவேன். இப்போ நான் US போக கூடாதுன்னு என் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறியா? மரியாதையா சொல்லு, பாஸ்போர்ட்டை என்ன செஞ்ச? சொல்றா, ஒளிச்சு வச்சிருக்கியா இல்ல எரிச்சிட்டியா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நான் எதுக்குல உன் பாஸ்போர்ட் எடுக்க போதேன்? எதுக்க போத? எனக்கு நான் கோட்டியை பிடிச்சிருக்கு உன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சு ஒளிச்சு விளையாடுறதுக்கு. ஏல பேப்பையல, என்னல விளையாட்டு இது? பரணி அமெரிக்காவில் போய் படிக்க போகுது. இது எம்பிட்டு பெரிய விஷயம். இங்க பாரு, தயவு செய்து அந்த பாஸ்போர்ட் எடுத்து இருந்தா கொடுத்து தொலை. உனக்கு புண்ணியமா போகும். எப்போ உனக்கு என்ன கோட்டியா? நீ அவ கூட சேர்ந்து ஏதோ வளருத. ஆறு எடுத்தா அவ பாஸ்போர்ட்ட? நான் எடுத்த மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குதியா? அண்ணே போதும்னு, அந்த ரூம்ல இருக்கிறது நீயும் வரணும் தான். நீ எடுக்காம வேற யார் வந்து எடுத்திருப்பா? தயவு செஞ்சு கொடுத்துறனே, அது அவ வாழ்க்கை. அண்ணா, எல்லா விஷயத்திலயும் நீ சரியா தான் நடந்துப்ப. ஆனா பரணி விஷயத்துல மட்டும் நீ எப்பவும் தப்பாவே நடந்துக்கிற. ஏன்னா தயவு செய்து அந்த பாஸ்போர்ட் கொடுத்து விட்டுரு. எனக்கு கோட்டிக்காரீங்களா? நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதம்ல. நானும் முருகன் மேல சத்தியம் பண்ணுவா? கற்பூரத்தை அடிக்கவா? போதும்டா, உன் திருவிளையாடெல்லாம் போதும். நீ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நேத்து நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் என் மனசை மாத்தி US போக விடாம பண்ணவன் தானே நீ. எசக்கி புள்ள பெத்துக்கிற வரைக்கும் போகாதன்னு சொன்னேன். நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி பாஸ்போர்ட் ஒளிச்சு வச்சு என்ன பழி வாங்குவியா? நான் தான் எடுக்குதுன்னு சொல்லுதம்ல. யோ மச்சான், இப்ப குடுக்க போறியா இல்லையா? என்ன எல்லா விஷயத்திலயும் உன்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி போனா நீ மேல போவியா? எதிர்த்து கேட்க ஆள் இல்லாதவன் என் தங்கச்சியை நினைச்சியா? இப்ப பாஸ்போர்ட்டும் விசா காப்பியும் வந்து ஆகணும். இல்ல நடக்கிறதே வேற. நீ என்ன இனி மிரட்டிதியா? உன் தங்கச்சி சொன்ன எல்லாம் வேத வாக்கா? நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதோம்ல. நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டியா? நீ போலீஸ்காரன் தானே? முதல்ல அவளை விசாரில, விசாரிச்சுட்டு பேசு. எடுத்தோன்னு மிரட்டுத பெரிய இவன் மாதிரி. அண்ணா வேணாம்ண்ணா, தயவு செய்து கொடுத்துருண்ண. இல்லை, உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது புரியலையா? நான் எடுக்கல, அதை எடுத்து வச்சு நான் என்ன செய்ய போதேன்? யோ மச்சான், இப்ப குடுக்க போதியா இல்லையா? இல்லை, நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதோம்ல. நீ உன் தங்கச்சியோட சேர்ந்து முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. வேணாம் மச்சான், வார்த்தையை விடாத. உன்னோட திருட்டு வேலையை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டா பைய இல்ல நானு. ஆற பார்த்து திருட்டு வேலை பண்ணுதவன் சொல்லுத. யோசிச்சு பேசு, இல்ல இங்க நடக்கிறது வேற. நான் என்னத்துல அளந்து பேசணும்? செஞ்சிருக்கிறது அயோக்கியத்தனம். இதுல உனக்கு மரியாதை வேற முக்கியமா? மாமா வேண்டாம் மாமா, கோவப்படாதீங்க. பின்ன இவன் மேல தப்பு பண்ணிட்டே போவான். நாங்க பாத்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணுமா? இல்லை, முதல்ல உன் தங்கச்சியை விசாரிச்சால? முதல்ல அவளை கேள்ல. தொலைச்சு அவளை விட்டுவிட்டு என்ன வந்து கேக்குத? முதல்ல அவளை கேள்ல, எங்க தொலைச்சாண்டு. அதை விட்டுவிட்டு உங்க அப்பா மாதிரி என் முன்னாடி வந்து திமிரிட்டு நிக்கியா? பாத்தியா பேச்சு திருப்பறதுக்காகவே அப்பாவோட பேச்சு எடுக்கிறான் பாரு. சரியான திருட்டு பையன் இவன். இந்த திருட்டு வேலை பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, மொள்ள மாதிரி தனம் பண்றதெல்லாம் உன் அப்பா வேலை. இந்த வீட்டுல அது நடக்காது. அப்போ பாஸ்போர்ட்ட காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமால, நீ எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்து இங்கே கேட்க? உன் நொல்ல கண்ணை வச்சுட்டு போய் தேடு.
எந்த காக்கா தூக்கிட்டு போச்சோ அதுகிட்ட போய் கேளு. வேணாம்ல, என் கோவத்தை கிளப்பாத, மரியாதையை கொடுத்துரு. எண்ணத்துல உன் கோவத்தை கலப்புதாவ. எண்ணத்தை செஞ்சுடி. எண்ணத்துல செய்வ. நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதம்ல. உன்னால ஆனந்த பண்ணல. எண்ணத்துல செய்வ. ஐயோ பயலுட, என் தங்கச்சி படிப்பை கெடுக்க பாக்குதியா? வருவன வேண்டாம் விடுங்க. அவனை உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ல. நான் உன்கிட்ட ஓட பேசுறேன். திருட சொல்லுங்க. யாரும் திருட சொல்லுங்க. எதுக்குல நான் திருட போய் உன் தங்கச்சியோட பாஸ்போர்ட் யாரும் திருட சொல்லுங்க. அடுத்து மூஞ்சிகள பேசுறேன். போலீஸ் சும்மா விட மாட்டேன்ல. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சம்போ சொன்னா கேளல விடல. வேண்டாம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்லயே எங்க அண்ணன் மேல கை வைக்கிறீங்க? நான் ஒண்ணு உங்க அண்ணன் மேல கை வைக்கல. என் தங்கச்சியோட பாஸ்போர்ட்டை திருட மேல கைய வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் தானே வேணும்? இருங்க. இதே பெரிய உன்கிட்ட வந்தது? கேக்குறேன்ல, சொல்லு. நான் தாங்க எடுத்து வச்சேன். ஏலே எதுக்குல போட்டு அவள அடிக்க? விடுங்க. விட்டா இன்னும் பெருசா ஏதாவது பண்ணுவா. ஏலே முதல்ல அவ எதுக்கு எடுத்து வச்சான்னு கேளுங்களே. விசாரிக்காம எல்லாத்தையும் செய்வீங்க. எல்லாரும் மேலே பழைய போடுவீங்க. ஏலே கணே, எதுக்குல அவ பாஸ்போர்ட் எடுத்து வச்ச நீ? இல்ல, மைனி நம்மளெல்லாம் விட்டு அமெரிக்கா போறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் எடுத்து வச்சேன். வேணக்கா, விடுன. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? இவளால இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. அண்ணே, நீ விடுன. அக்கா என்ன அடிக்கட்டும். தப்பு நான் தானே செஞ்சேன். உன்னை எதுக்கு நான் ஏசுதாவ? மாமா, நீங்க என் அண்ணன் கிட்ட சண்டை போடாதீங்க. எங்க அண்ணன் இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செய்யும். சுண்டைக்கா மாதிரி இருந்துகிட்டு எம்பட்டு பெரிய சண்டையை உண்டாக்கி விட்டா. இப்போ அவ பாசத்துல செஞ்சிருக்கா. என் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, உன் மருமக மேல இருக்கிற பாசத்துல. அவளை பிரிஞ்சு இங்க யாரால இருக்க முடியாது. அத புரிஞ்சுக்க சொல்லு. சாரி மச்சான், நடந்தது தெரியாம. நேத்து நைட்டு கூட நீ அமெரிக்கா போக வேணாம்னு சொன்னல, அதனாலதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.